இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். காட்ஸ் கிரேஸ் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நம்ம தியானிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீதிமான் இக்கட்டி நின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்திற்கு துன்மார்க்கன் வருவான் அப்படின்னு இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இதை வாசிக்கும் போது நீதிமான் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவங்க தான் நீதிமான். அவருடைய பார்வையில் இந்த நீதிமானுக்கு இக்கட்டு வரலாம், பிரச்சனை வரலாம், ஆனால் அவனுக்கு என்ன ஆண்டவர் விடுதலை தருவேன்னு சொல்கிறார். அந்த பிரச்சனையில் துன்மார்க்கன் வருவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் வேதத்தில் ஒரு வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றின் நின்று என்ன செய்வார், அவனை விடுவிப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீதிமானுக்கு துன்பங்கள் வரலாம், பிரச்சனை வரலாம், இக்கட்டு வரலாம், எது வந்தாலும் அதுலேருந்து ஆண்டவர் விடுதலை என்ன செய்கிறாரு, தருகிறவராக இருக்கிறாரு. நிறைய நேரம் சொல்லுவாங்க, உண்மையாக இருக்கிற நிமித்தம், நேர்மையாக நான் இருக்கிற நிமித்தம், வேலை செய்கிற இடத்துல நான் கஷ்டப்படுறேன், குடும்பத்தில் கஷ்டப்படுறேன், சமுதாயத்தில் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறத பார்க்குறோம். நீதி நிமித்தம் எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்க, கஷ்டப்பட்டு பாடுபட்டு கொண்டிருக்கிறத பார்க்குறோம். ஆனால் நீதிமானுக்கு எத்தனை விதமான பிரச்சனைகள் வந்தாலும் கூட, பிசாசினாலோ பொல்லாத மனிதர்களாலோ உபத்திரவங்கள் நிறைய வரலாம், ஆனால் வந்தாலும் ஆண்டவர் அதுலேருந்து என்ன செய்வாராம், விடுதலை தருவேன்னு சொல்கிறத பார்க்குறோம். அப்போ நீதிமானுக்கு விடுதலை கொடுத்துருவார். அந்த துன்பத்தில், அந்த பிரச்சனையில் துன்மார்க்கன் என்ன செய்வாராம், அதில் வருவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் அதுக்கு ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே தானியேலுக்கு விரோதமாக பொறாமை கொண்ட பொல்லாத மனிதர்கள்லாம் கூடி 30 நாளளவும் ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, அப்படி வணங்குறவங்கள சிங்கக்கபில போடணும்னு சொல்லி ஒரு சட்டம் பிறப்பிக்க சொல்லி ராஜாவினிடத்தில் போய் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. இந்த ராஜாவும் அதை என்ன செய்கிறாரு, அப்படியே சட்டமாக்குறாரு. இது எல்லாருக்கும் தெரியும், தானியேலுக்கு தெரியும். ஆனாலும் தானியேல் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், வழக்கம் போல் அவன் பலகனியை திறந்து வைத்து அவன் என்ன செய்கிறான், ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். இது நிமித்தம் அவனை என்ன செய்கிறாங்க, சிங்க கபியில் என்ன செய்கிறாங்க, போடுறத பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டான்னு சொல்லி பார்க்குறோம். சிங்கங்கள் அவனை என்ன செய்யலை, சேதப்படுத்தலை. ஆனால் ராஜாவுக்கு தானியேலை ரொம்ப பிடிக்கிறதுனால அவர் அதிகாலையிலே போய் துயர சத்தத்தோடு கூப்பிடுறாரு. ஆனால் அந்த கெபியிலிருந்து கம்பீர சத்தத்தோடு என்ன செய்கிறார், தானியேல் பேசுகிறத பார்க்குறோம். உடனே ராஜா என்ன செய்கிறார், தானியேலை வெளியே எடுக்க சொல்லி அந்த யாரெல்லாம் கொண்டு போட்டாங்களோ அவங்கள என்ன செய்கிறாங்க, அவங்களையும் அவங்க குடும்பங்களையும் அந்த சிங்கக்கபியில் என்ன செய்கிறாங்க, அவங்க போடப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நீதிமானாகிய தானியேலுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார், சிங்கக்கபியிலிருந்து விடுதலையை கொடுத்தார். அவனுக்கு ஒரு இக்கட்டு வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, ஆபத்து வந்துச்சு, கர்த்தர் அதுலேருந்து அவனை விடுவிச்சார். ஆனால் அதே இடத்துல யார் காரணமோ, யார் அவங்களுக்கு விரோதமாக செயல்பட்டாங்களோ அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துக்கு என்ன செய்கிறாங்க, சிங்கக்கபியில் என்ன செஞ்சாங்க, போடப்பட்டு அவங்க குடும்பமாக என்ன செஞ்சாங்க, அழிந்து போனதை என்ன செய்கிறோம், வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நீதிமான் இக்கட்டி நின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்திற்கு துன்மார்க்கன் வருவான். நீங்கள் நீதிமானாக வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? ஒருவேளை நீதிமானாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும்போது நமக்கு நிறைய பிரச்சனை வரலாம், கஷ்டம் வரலாம், துன்பங்கள் வரலாம், பலவீனம் வரலாம். எந்த சூழ்நிலையிலையும் நம்ம ஆண்டவரையே பற்றி கொள்ளும்போது நமக்கு என்ன உண்டு, விடுதலை உண்டு. அந்த பிரச்சனையில் துன்மார்க்கன் தான் என்ன செய்வான், மாட்டிக்கொள்வான்னு சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுது. நம்ம அப்படியே நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களை கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஒரு நீதிமானுக்கு நீர் விடுதலை நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் கஷ்டங்களை சந்திக்கும் போது சோர்ந்து போயிடுறோம்ப்பா ஆண்டவரே, அது நிமித்தம் வேதனைப்படுகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீர் எங்கள் ஜெபத்தையெல்லாம் கேட்டு எங்களுக்கு விடுதலை தருகிற ஆண்டவரப்பா. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கிற ஆண்டவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். இதை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை கஷ்டங்கள் வழியாய் கடந்து வந்தாலும் உண்மையாக இருக்கிற நிமித்தம் நான் பாடுபடுகிறேனே, நீதியாய் நேர்மையாய் இருக்கிற நிமித்தம் நான் கஷ்டப்படுகிறேன்னு சொல்லி ஒருவேளை வேதனையோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவங்களுடைய வாழ்க்கையில் நீர் விடுதலை நீர் கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரப்பா. நீதிமானுக்கு நிச்சயமாக நீர் விடுதலை வைத்திருக்கிறீர், எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலை வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதை அறிந்து அவர்களும் உம்மை துதிக்க மகிமைப்படுத்த கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.